ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களை கொல்வதற்காக மல்யுத்தம் செய்து கொல்வதற்காக கம்சன் மிகச்சிறந்த மிக வலிமை கொண்ட போரிலே மிகவும் திறமை கொண்ட மல்லர்களை ஏற்பாடு செய்திருந்தானே. அந்த மல்லர்களுக்கும் கிருஷ்ண பலராமர்களுக்கும் இடையே மல்யுத்தம் மற்போர் தொடங்கியது. ஸ்ரீ கிருஷ்ணர் சாணூரன் என்கின்ற மல்லனுடன் போர் செய்தார். பலராமர் முஷ்டிகன் என்பவனை எதிர்த்து மல்யுத்தம் செய்தார். அந்த காலத்திலே இருந்த மல்யுத்த விதிகளின்படி அந்த மற்போர் நடந்தது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் கைகளை தட்டி கொண்டார்கள், கைகளினாலே தொடைகளை தட்டி கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு இறுக கட்டிக்கொண்டு ஒருவர் இன்னொருவரை வெல்வதற்கு முயற்சி செய்தார்கள். தன்னுடைய கைகளாலே எதிரியின் கைகளை பிடித்து கொண்டார்கள். தங்களுடைய கால்களினாலே எதிரிகளின் கால்களையும் பிடித்து கொண்டார்கள். இதெல்லாம் இந்த வழிமுறைகள் எல்லாம் இந்த காலத்திலும் இருப்பதை காணலாம். ஒருவருடைய கையை இன்னொருவர் பிடித்து கொண்டு நாலா பக்கம் சுழற்றி கீழே தள்ளினார்கள். கைகளை பிடித்து தூக்கி எறிவது, கால்களை பிடித்து கொண்டும் தூக்கி எறிவது, இப்படியெல்லாம் முறைப்படி அந்த யுத்தம் நடந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அங்கே கூடியிருந்த பெண்கள் எல்லோரும் மிகவும் கவலை கொண்டார்கள். இந்த சாணூரனும் முஷ்டிகனும் மிகுந்த பலசாலிகள். பலராமரும் கிருஷ்ணருமோ சின்னஞ்சிறுவர்கள். இவர்களை இப்படி ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்யுமாறு கம்சன் கட்டளையிட்டிருப்பது மிகவும் அதர்மமான ஒரு செயல். இந்த மல்லர்களின் உடல்கள் மிகவும் கெட்டியாக அடர்த்தியாக இருக்கின்றன. ஆனால் கிருஷ்ண பலராமர்களுடைய உடல்களோ மிகவும் மென்மையாக மிருதுவாக இருக்கின்றன. அவர்கள் பலராமரும் கிருஷ்ணரும் இன்னும் இளமை பருவத்தை கூட அடையவில்லை, அதாவது சின்னஞ்சிறுவர்கள். எனவே அவர்களுக்கும் இந்த தேர்ச்சி பெற்ற மல்லர்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. எனவே இந்த சபையிலே அதர்மம் நடக்கின்றது என்று ஒருவரோடு ஒருவர் அந்த பெண்கள் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய முகத்தை பாருங்கள், வியர்வை துளிகளாலே நிரம்பியிருக்கின்றது. நீர் துளிகளாலே நனைந்து இருக்கின்ற ஒரு தாமரை மலரைப் போல இருக்கின்றது. பலராமருடைய முகமும் மனோகரமாக இருக்கின்றது. இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணரே தவிர வேறு எவருமில்லை. பகவானே ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்திருக்கின்றார். அவர் கோகுலத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்ததால் அந்த கோகுலமே ஒரு மிக்க புண்ணியம் கொண்ட புண்ணிய பூமியாகின்றது. அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசித்து அவரிடம் பக்தி கொண்ட அந்த கோபிகா ஸ்திரீகள், கோபிகை பெண்கள் என்ன தவம் செய்தார்களோ. அவர்கள் எல்லோருமே ஸ்ரீ கிருஷ்ணர் மீது கொண்ட பக்தியினாலே அவர்கள் என்ன வேலைகளை, வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரையே தியானித்து கொண்டிருந்தார்கள். பக்தியினாலே ஆனந்த கண்ணீரை பெருக்கிக் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரத்தையே பாடுகின்றார்கள், கானம் செய்கின்றார்கள். எனவே அந்த கோபிகா ஸ்திரீகள்தான் மிகவும் மேலானவர்கள், மிக மிக புண்ணியம் செய்தவர்கள் என்று இவ்வாறும் மதுரா நகரத்திலே அந்த மல்யுத்தம் நடக்கின்ற சபையிலே இருந்த பெண்கள் எல்லோரும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் கோபிகைகளையும் பாராட்டி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இவ்வாறாக சமானம் அல்லாதவர்களாக இருந்த அவர்களுக்குள்ளே மல்யுத்தம் நடப்பதை பார்த்து வசுதேவரும் தேவகியும் கூட மிகுந்த கவலை கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கிருஷ்ண மற்றும் பலராமருடைய சக்தியை, வீரியத்தை அறிந்திருக்கவில்லை, பலத்தை அறிந்திருக்கவில்லை. அந்த மற்போரின் இறுதியிலே ஸ்ரீ கிருஷ்ணர் சாணூரன் என்கின்ற அந்த மல்லனுடைய 2 கைகளையும் பிடித்து நாலா பக்கமும் அவனுடைய உடலை சுழற்றி பூமியிலே அடித்தார், கீழே தள்ளினார். அந்த வலிமையை சாணூரனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் உயிர் துறந்தான். அதே கதிதான் முஷ்டிகன் என்கின்ற இன்னொரு மல்லனுக்கும் ஏற்பட்டது. பலராமர் அவனை ஓங்கி ஓர் அறைந்தார். தன்னுடைய கை விரல்களை மடக்கி கொண்டு, அப்படி மடக்கி கொண்டதனால் ஏற்பட்ட அந்த முஷ்டியினாலே தன்னை எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த முஷ்டிகன் என்கின்ற மல்லனை அறைந்து கொன்றார். அந்த வலிமையினாலே அந்த முஷ்டிகனும் வாயினாலே இரத்தத்தை கக்கிக் கொண்டு கீழே விழுந்து இறந்தான். ஆனால் அதன் பிறகு மற்ற மல்லர்கள், அதாவது இந்த சாணூரனுக்கும் முஷ்டிகனுக்கும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த வலிமையும் கொண்ட மற்ற மல்லர்கள் கிருஷ்ண பலராமருடன் யுத்தத்துக்கு வந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களையும் வென்று கொன்றார்கள். அதை கண்ட மற்ற மல்லர்கள் எல்லோருமே நடுநடுங்கி போய் அங்கிருந்து ஓடியே போய்விட்டார்கள். அதனால் இப்படி சிறுவர்களான ராமகிருஷ்ணர்கள் வென்றதனால் அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார்கள்.
ஆனால் கம்சன் மிகவும் கோபம் கொண்டான். தன்னுடைய சேவகர்களை பார்த்து, இந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் இந்த மதுரா நகரத்தில் இருந்தே வெளியே துரத்தி விடுங்கள். மற்ற கோபர்களிடம் இருக்கின்ற எல்லா பணத்தையும் பொருட்களையும் அபகரித்து கொள்ளுங்கள், பிடுங்கிக் கொள்ளுங்கள். நந்தகோபனுக்கு விலங்கை மாட்டி அவனை சிறையிலே தள்ளுங்கள். வசுதேவனும் என்னுடைய பிதாவாகிய உக்ரசேனரும் கூட இந்த யாதவர்களின் பக்கமே இருக்கின்றார்கள். அதனால் அவர்களையும் கொல்லுங்கள் என்று உரக்க உத்தரவிட்டான். அந்த கம்சனுடைய உத்தரவை கேட்டு கிருஷ்ணர் மிகவும் கோபம் கொண்டார். தான் நின்று கொண்டிருந்த இடத்திலே இருந்து ஒரே தாவாக தாவி கம்சன் உட்கார்ந்திருந்த உயரமான ஒரு மஞ்சத்திலே ஏறிக்கொண்டார். தாவி குதித்து ஏறிக்கொண்டார். அந்த மஞ்சத்திலே ஏறிக்கொண்டார். கம்சனையும் பிடித்து கொண்டார். கருடன் பாம்பை பிடித்ததைப் போல பிடித்தார் என்று புகழ்ந்து கூறுகின்றது பாகவத புராணம். கம்சனுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து அவன் உட்கார்ந்திருந்த அந்த மஞ்சத்திலே இருந்து அவனை கீழே தள்ளினார். அப்படி தன்னால் கீழே தள்ளப்பட்ட கம்சனின் உடல் மீது அவரும் குதித்தார். கம்சன் கீழே விழுந்த வேகத்தினாலும், பகவான் அவனை கீழே தள்ளிய வேகத்தினாலும் மற்றும் பகவான் அவன் மீது குதித்த வலிமையினாலும் பலமாக அடிபட்டு உயிர் துறந்தான். ஆனால் அந்த கம்சனோ அவன் உயிரோடு இருந்த பொழுது எப்பொழுது பார்த்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தான். ஏனென்றால் கிருஷ்ணர் மீது அவனுக்கு அவ்வளவு பயம். அவன் உணவு உட்கொள்ளும் பொழுதும் சரி, நீர் அருந்தும் பொழுதும் சரி, உட்கார்ந்திருக்கும் பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் என்று எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் கம்ச மன்னன் மிதமிஞ்சிய பயத்தினாலே ஸ்ரீ கிருஷ்ணரையே நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தான். அதனால் எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணரையே தியானித்தவனானான். அதனால் மேலும் இப்பொழுது பகவானாலேயே கொல்லப்பட்டதால் அவன் நல்ல கதியையே அடைந்தான். அவ்வளவு பெரும் பாபியான கம்சனும் நல்ல கதியை அடைந்தான். அதன் பிறகு மற்ற கம்சனுடைய ஆட்கள் கிருஷ்ணரோடு சண்டையிட ஓடி வந்தார்கள். பலராமர் அவர்கள் எல்லோரையும் கொன்று குவித்தார். இந்த வைபவத்தை கண்டு ஆகாயத்திலே தேவவாத்தியங்கள் முழங்கின. பிரம்மதேவரும் பரமேஸ்வரனும் மற்றவர்களும் மிக்க மகிழ்ச்சியடைந்து பகவான் மீது புஷ்பமாரி பெய்து பகவானை துதி செய்தார்கள். ஆக மதுரா நகரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சன் தனுர் யாகத்திற்காக வைத்திருந்த வில்லை முறித்தார். குவலயாபீடம் என்கின்ற யானையையும் கொன்றார். மல்லர்களை வென்று கொன்றார். கம்சனையும் வதம் செய்தார். இந்த நிகழ்வுகளையெல்லாம் போற்றி பாடுகின்றார் திருமங்கை ஆழ்வார். வெஞ்சின களிரும் வில்லொடு மல்லும் வெகுண்டு இருத்து அடர்த்தனன் தன்னை கஞ்சனை காய்ந்த காளையம்மானை கருமுகில் திருநிறத்தவனை என்று ஸ்லாகித்து போற்றியிருக்கின்றார். வெஞ்சின களிரும் கோபம் கொண்ட யானையையும் வில்லொடு மல்லும் அந்த தனுர்யாகத்துக்காக வைக்கப்பட்டிருந்த வில்லையும் மற்றும் மல்லர்களையும் வெகுண்டிரத்து அடர்த்தனன் தன்னை மிக்க கோபம் கொண்டு அழித்தவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை, கஞ்சனை காய்ந்த காளையம்மானை கம்சனை கொன்று போட்ட இளம் காளையாகிய பகவானை, கருமுகில் திரு நிறத்தவனை கருத்த மேகம் போன்ற நிறத்தை கொண்டவனை என்றெல்லாம் பாடி பரவி கண்டுகொண்டு அல்லல் தீர்த்தேனே, கண்டுகொண்டு அல்லல் தீர்த்தேனே என்றும் பாடுகின்றார் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட பகவானை கண்டுகொண்டு அவரை தரிசித்து திருநாங்கூர் என்ற ஊரிலே இருக்கின்ற அந்த ஸ்தலத்திலே இருக்கின்ற பகவானை தரிசித்து அல்லல் தீர்த்தேனே, என்னுடைய துன்பங்களையெல்லாம் போக்கிக் கொண்டேனே என்று அவர் பாடியிருக்கின்றார். திருநாங்கூர் கோயிலிலே உரைகின்ற பகவானை புகழ்ந்து பாடும் பாசுரம் இது. இவ்வாறாக கிருஷ்ணரும் பலராமரும் தாங்கள் மதுரா நகரத்துக்கு வந்த எல்லா நோக்கங்களையும் நிறைவேற்றினார்கள். அதன் பிறகு கம்சனுடைய மனைவிமார்களும் ஸ்ரீ கிருஷ்ண பலராமராலே கொல்லப்பட்ட மற்றவர்களின் மனைவிமார்களும் அங்கே குழுமினார்கள். பெரிதாக கண்ணீரை பெருக்கிக் கொண்டு பிரலாபித்தார்கள். நீங்கள் இறந்து போய்விட்டதால் உங்களையே சார்ந்திருந்த நாங்களும் எங்களுடைய குழந்தைகளும் இப்பொழுது இறந்தவர்களாகவே ஆகிவிட்டோம். அதாவது உயிர் இருந்த போதிலும் நாங்கள் உயிரில்லாதவர்கள்தான். ஏனென்றால் எங்களுக்கு நாதர், எங்களை ஆதரிப்பவர் யாருமில்லை. ஆனால் நீங்கள் குற்றமில்லாத மக்களுக்கு பெரிய துரோகத்தை, துன்பத்தை கொடுத்தீர்கள். அதனால்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிட்டது என்று கண்ணீர் பெருக்கி அழுது பிரலாபித்தார்கள். அப்படி துன்பப்பட்டு கொண்டிருந்த அவர்கள் அனைவரையும் பகவான் சமாதானம் செய்தார். ஏனென்றால் அவர்கள் மீது பகவானுக்கு எந்த விதமான விரோத புத்தியும் இல்லை. மேலும் இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கர்மாக்களையும் செய்வித்தார். அதன் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ பலராமரும் தங்களுடைய பெற்றோர்களான தேவகியையும் வசுதேவரையும்
அவர்கள் கைகளிலே பூட்டப்பட்டிருந்த விலங்குகளை அவிழ்த்து அவர்கள் இருவரையுமே விடுவித்தார்கள். தங்களுடைய சிரங்கள், தலைகள் தங்களுடைய பெற்றோர்களுடைய பாதங்களிலே நன்கு படுமாறு கீழே பூமியிலே விழுந்து நமஸ்கரித்தார்கள். ஆனால் அந்த சமயத்திலே வசுதேவரும் தேவகியும் தங்களுடைய குழந்தைகளை பலராமரையும் கிருஷ்ணரையும் பகவத் அம்சம் கொண்டவர்கள், இந்த ஜகத்துக்கே ஈஸ்வரர்கள் என்று நினைத்து கொண்டு தங்களுடைய புத்திரர்களையே தங்களுடைய கைகளினாலே வணங்கி கொண்டிருந்தார்கள். தங்களை நமஸ்கரித்த அவர்களை தூக்கி கட்டி தழுவிக்கொள்ளவில்லை. அவர்கள் இருவரும், தங்களுடைய புத்திரர்கள் இருவருமே பகவானின் அம்சங்கள் என்கின்ற பயபக்தி தான் அவர்களிடம் இருந்தது. சாதாரணமாக பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டிய புத்திரபாச உணர்வு, ஸ்நேக உணர்வு அப்பொழுது அவர்களிடத்திலே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.